जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நன்னா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம், வாழ்காலமுடன். கன்னி ராசி நேயர்களை எப்படி இருக்கு? கன்னி ராசிக்கு உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. உங்களை எல்லாரும் உற்று கவனிப்பாங்க. அதாவது நீ என்ன வேலை செய்கிற, நீ என்ன பண்ணுற, எங்கே போகிற, என்ன பண்ணுற, எத்தனை மணிக்கு பஞ்ச் பண்ணுற, என்ன பண்ணுற, அதாவது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் கூட நம்மளை நோண்டுறான் பாருங்க சில பேர். அதனால தான் கடுப்பாவாங்க. நான் வாட்டுக்கு நம்ம ஏன்டா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதாவது தன்கிட்ட இருக்கிற தவறுகளை பார்க்குறாங்களோ இல்லையே, சில பேர் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற தவறுகளை சில பேர் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இவன் அப்படி. ஏன்டா உனக்கு இந்த வேலை? யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நீ உன் வேலையை பாடுறா. இப்போ கன்னி ராசிக்காரங்களோட சில விஷயங்கள்லாம் மைண்ட் வாய்ஸ்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்பு அல்லது புதிய முக்கிய திட்டம் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவனை கூப்பிட்டு எப்படி இதை கொடுத்தாங்க, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது, வேலை தேடுபவர்களுக்கு நேர்முக தேர்வு வாய்ப்பு வரும். சில பேருக்கு உங்கள் திறமையை குறைத்து மதித்தவர்கள் இன்று உணர ஆரம்பிப்பார்கள். ஏற்கனவே கன்னிராசிக்கு நல்ல பேர் இருக்கோ இல்லையோ, ஆனா இதுக்கப்புறமாவது உங்களை ஓரளவுக்கு மதிக்க ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு உண்டு. ஆமாங்க, இப்ப கன்னிராசி பொறுத்த அளவுக்கு நீங்களும் ஒரு இடத்துக்கு கரெக்டா வேலையை பார்த்துன்னு, அதாவது ஒருத்தர் 1 வருஷம் 2 வருஷம் வேலை இல்லாம இருக்கலாம், தப்பு இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் வேலை இல்லாம இருக்கலாம், தப்பு இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. 1 வருஷம் 2 வருஷம், நீ 7-8 வருஷம் 10-9 வருஷம் நீ வேலை இல்லாம கிடைச்சதையே இப்போ இங்க பார்த்துன்னு அங்க பார்த்துன்னு இங்க பார்த்துன்னு அங்க பார்த்துன்னு இப்படியே 7-8 வருஷம் 9 வருஷமா சுத்தின்னு இருக்கேன்னு, அப்ப அதுக்கு என்ன பலன்? அங்க ஒரு ஜாதகத்துல அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, உனக்கு எதுவுமே சரியா அமையல, வாழ்க்கையும் அமையல, வேலையும் அமையல, அப்படியே சுத்தின்ண்டே இருந்தா அப்ப ஏதோ எங்கேயோ ஒரு கெடுதலான ஒரு விஷயம் அங்க இருக்குன்னு அர்த்தமா, ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தமா. அதை நீ பார்த்துக்கோ. கன்னியா ராசிக்கு அதை நீ பார்த்துக்கோ. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரிங்க. சில பேருக்கு தாங்க வாழ்க்கை, சில விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கெல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கு. என்ன போங்க, ஏதோ வாழ்க்கை இருக்கேன் போயிட்டு இருக்கு, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வெளியில சிரிச்சுட்டோம், உள்ள அழுதுண்டோம்,
சக்கரவர்த்தி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உள்ள அழுதுகிட்டும் வெளியில சிரிச்சுக்கிட்டும் சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் கன்னியாராசிக்காரர்கள். சொல்ல முடியல. ஏன்னா சில பேர் கூட இருக்கிறவங்களே, கூட பிறந்த பிறப்புகளும் சரி, கூட இருக்கக்கூடிய சில விஷயங்களும் சரி, சில பேருக்கு யாரு என்ன கெடுதல் செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கன்னியாராசிக்காரர்களுக்கு இவன் வெகுளியா இருக்கான், ஆனா இவனை சுத்தி நடக்கிறதெல்லாம் டேய் உன்னை பத்தி பேசுறதா இருந்தா உன்கிட்ட டைரக்டா பேசணும்டா, அதான்டா நல்லது. என்னைக்கு உன்னை பத்தி உங்ககிட்டே பேசாம மற்றவங்க கிட்ட சொல்லி அது உன் காதுக்கு வருது, இவன் தான் சொன்னான்னு உன் காதுக்கு வரும்போது உனக்கு வரும்பாரு ஒரு கோபம், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரிலாம் கன்னியாராசிக்காரர்களை பத்தி பேசுறேன், நீ டைரக்டா அவனை பத்தி அவங்ககிட்ட டைரக்டா நீ சொல்லு, நீ இந்த தப்பு பண்ற, நீ இதை செய்யற, இதை பண்ற, இதை பண்ண. நீ ஏன் பின்னாடி எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க? உனக்கு இந்த வேலையெல்லாம் தப்பே பண்ணட்டுமே, நீ ஏன் அதை போய் சொல்லிட்டு இருக்க? உன் வேலை உண்டு, நீ உண்டு அப்படின்னு இரு. இவனை சீண்டுன அப்புறம் நீ தான் வாயை கொடுத்து கன்னியாராசிக்காரங்க கிட்ட வாயை கொடுத்து வம்புக்கு மாட்டிக்காதீங்க நீங்களா. அப்புறம் உங்களுக்கு தான் அது கெடுதலை தவிர அவருக்கு கன்னியாராசி பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வாயை பிடிங்கி வம்புல மாட்டிக்காதீங்க. அவங்க உண்டு, அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க கரெக்டா செய்யறாங்க, கரெக்டா பண்றாங்க. நீங்களா போய் அவங்கள முதுக நோண்டாதீங்க, சுரண்டாதீங்க. தப்பு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அவங்க கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் அவங்கள ரொம்ப பாதிச்சடைஞ்சிருக்காங்க. ஒரு பாதிப்படைந்த மனசு ரொம்ப, அதாவது அப்படியே அமைதியா இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, நினைச்சாங்கன்னா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இருக்கு மைண்ட்ல. ஜாக்கிரதை, பார்த்துக்கோ. இந்த வாரம் கூட்டு தொழிலில் ஆவணங்கள் மற்றும் சரிபார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். குழந்தைகள் மகிழ்ச்சி மற்றும் பொருள் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள், சுபமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷங்கள், பண வரவு திருப்திகரமா இருக்கும். ஓரளவுக்கு உருட்டி பிரட்டி சம்பாரிச்சு ஏதோ இல்லாத இடத்த இருக்கிற மாதிரி ஏதோ கொண்டு வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துருவீங்க. ஸோ அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. தேவையற்ற பொருட்கள் வாங்கும் ஆசையை கட்டுப்படுத்தவும். அனைவரின் பிரச்சனையும் நீங்கள் தீர்க்க முயற்சிக்க வேண்டாம். அப்பா கன்னிராசி, மற்றவன் பிரச்சனை அவன் எப்படியோ போட்டு போறான்ப்பா, நீ உண்டு வேலை உண்டு. அடுத்தவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நீ ஏன் போய் அவன் பிரச்சனை போய் தீர்த்து வைக்க போறதுனால தானே உனக்கு கஷ்டம், பிரச்சனை வருது. நீ உண்டு வேலை உண்டுன்னு இருந்துட்டு போ. அதாவது அதுதான் நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வருது பத்தி, அது உனக்கு தான் முக்கியமா வரும். அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. உங்கள் திட்டங்களை கடைசி வரை ரகசியமா வச்சுக்கோ. நீ ஒரு இடத்துக்கு போறியா, போற நேரத்தை சார் எனக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஒர்க்கு நான் போறேன்னு சொல்லு. நீ 4 நாள் முன்னாடியே நாங்க போறேன்னு வச்சுக்கோ, என்ன ஏதோ பிளான் பண்ணிட்ட போல இருக்கு பெருசா அப்படின்றோம், முடிஞ்சு போச்சு. அதனால கவனமா இரு. செரிமானம், தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் கவனம் தேவை. வேலை பார்க்கும் பெண்களுக்கு பதவி மற்றும் மரியாதை உயரும். கல்வி போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு. புதிய ஆடை நகை வாங்கும் யோகம் இந்த வாரம் உண்டு. கன்னிராசியை நீங்கள் அமைதியாக கட்டிய கனவுகள் இந்த வாரம் வடிவம் பெற தொடங்கும். நீ கட்டிய கனவுகள் இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் நல்ல மனதை பலவீனம் என்று நினைத்தவர்கள் நீங்கள் வெற்றியை பார்த்து பதில் பெறுவார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை, கடைசியா நான் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு இந்த வார ராசி பலனை கரெக்டா இது பண்ணுங்க. முடிஞ்சா டைம் கிடைக்கும் பொழுது பைரவருக்கு விளக்கேத்துங்க, ஆஞ்சநேயருக்கு விளக்கேத்துங்க. சிறப்பா இருங்க. வாழ்க வளமுடன்.